எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் சார்ந்த வர்மம் பூராமே பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த வர்மா வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வர்ம புள்ளி மட்டும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 32 வர்மம் காலில் இருக்குது. 32 வர்மம் நாங்கள் அந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸில் நிறைய வர்ம புள்ளிகள் கால் சார்ந்தது காட்டியிருக்கேன். அதை போய் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எண்ணெய் தேய்க்கிற மெத்தட், வர்மத்தில் எண்ணெய் தேய்க்கிற மெத்தட் என்னன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அதை நீட்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது நரம்பில் நம்ம சம்மந்தப்பட்டது, நரம்புலேருந்து நம்ம இழுத்துக்கிட்டு வரோம். எது இருந்தாலும் ஒரு குருமுகமாக இருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். சில விஷயங்கள் குருமுகத்திலேருந்து கற்றுக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது எண்ணெய் தடவும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கையிலிருந்து டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறதால அவங்க பேஷண்ட்டோட நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு ஏறும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி அது எடுக்கிறதுங்கிறது கிளாஸில் தான் நாங்கள் சொல்லி தருவோம். அது சில ரகசியமாக சொல்லி தருவோம். நாங்கள் அதை எண்ணெய் தடவுறது எப்படி தெரிஞ்சுக்கோங்க. முழுமையாக கற்றுக்கணுன்னா நேரடியாக கிளாஸில் கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். வாங்க இப்போ அந்த எண்ணெய் தடவுற மெத்தடை நான் சொல்லித்தரேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வர்மப்புள்ளியை நான் உங்களுக்கு என்ன 32 வர்மப்புள்ளியும் ஓரளவு குதிப்பாக ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நான். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வர்மம் இருக்குது, முத்து தாமரை. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் விலை வர்மம் இருக்குது, சக்தி கூரடங்கள் இருக்குது. இந்த இடத்துல 7 வர்மங்கள் இருக்குது. இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரலையும் பூசுத்தி 1, பூசுத்தி 2, பூசுத்தி 3, பூசுத்தி பச்சினி வர்மம் 4 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டிகை வர்மம், இங்கே விருத்தி காலம், விருத்தியாரங்கள், கால் ஜன்னி வர்மம் இருக்குது. இங்கே கால் குளர்ச்சி இருக்குது. இது கொம்பேரி காலம் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த காலையும் இருக்குது. சில வர்மங்கள் இந்த காலில் மட்டும்தான் இருக்குது, சில வர்மங்கள் இந்த காலில் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது நீட்டாக உங்களுக்கு அது எங்கெங்கே இருக்குது நான் நீட்டாக சொல்லி தந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முன்பகுதி இந்த கொம்பேரி காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். தொடையில் வர்மங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த தொடையில் இடுப்பு கீழேயும் வர்மங்கள் கால் சார்ந்த வர்மங்கள் இருக்குது. இப்போ பின்பகுதி பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பிடுங்கண்ணே, அப்படியே திரும்பிடு, அப்படியே கீழே கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே அந்த வாட்டமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் 6 வர்மங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உப்பு கொற்றி வர்மம், குதிகால் வர்மம், கீழ்மண்ண இடங்கள், மேன்மண்ண இடங்கள், மூட்டு வர்மம், வீரல். அதே மாதிரி இந்த காலி இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு அந்த வர்மங்கள்லாம் அது போய் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த மூட்டு வலி, பாத வலி, இந்த முடங்கால் வலி, இந்த குதிகால் வலி, பார்த்தீங்கன்னா வெரிகோஸு, இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். உங்களுக்கு கால் சார்ந்த 32 இருக்குது. கால் சார்ந்த ஃபஸ்ட்டு காலுக்கே ப்ரிஃபரன்ஸு நிறையா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹார்ட்டுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சளிக்கு சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன். நான் கால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வர்மங்கள் 4 விதமான வேலைகள் செய்யும். முதல் வேலை காலுக்கு தான். 32 வர்மமும் முதல்ல கால் தான் வேலை செய்யும். காலில் என்ன வலி இருந்தாலும் ஒரு 5-6 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும். நான் தேய்க்கிறது பார்த்திங்கன்னா நரம்பில் தான் தேய்க்க போகிறேன். நீங்கள் வீட்டில் விளையாட்டுத்தனமாக எங்கேயோ தேய்ச்சி எதோ பண்ணிடாதீங்க. செய்கிறது கரெக்டாக செய்யணும். அப்படி தெரியலன்னா இங்கே பொறுமையாக கிளாஸுக்கு அழகாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு எண்ணெய் தடவுறது எப்படின்ட்டு. நிறைய பேர் எண்ணெய் தடவுறது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எந்த வீடியோவில் இருக்காது, மசாஜ் வீடியோ மட்டும்தான் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மசாஜும் வர்ம மசாஜும் ஒன்று தான். ஆனால் நம்ம நரம்பில் செய்கிறோம், அவங்க அப்படியே நைஸாக சொகுசாக செய்கிறாங்க. சரிங்களா, இப்போ எண்ணெயை நம்ம நல்லா தடவிட்டாவே பார்த்தீங்கன்னா இது வர்ம எண்ணெய், இது மூலிகை எண்ணெய். இது நாங்களே காய்ச்சறது. இது தனியாக கூட உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த எண்ணெயும் கிடைக்கும். மூட்டு வலி நல்லா வேலை செய்யும். வெரிகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யுது. நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உண்மையிலேயே சேலம் கற்றுக்கணுன்றவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். சும்மா எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஆனால் சேலமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் சேலத்தில் மட்டும்தான் பார்க்குறேன். நான் சேலத்தில் மட்டும்தான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி சேலம் வைத்தியம் பண்ணிக்கணும்னா வரலாம். கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தவங்க சேலம் தான் கற்றுக்கணும். வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா, பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நரம்பு நீட்டாக வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி வரும். பின்பகுதி நரம்பு இப்படி தான் வரும். உங்களுக்கு நீட்டாக இந்த இடத்துல வரும். இது பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் இப்படி பிடிச்சி இந்த நரம்பை மட்டும்தான் கொண்டாட முடியும். அவங்களுக்கு வலிக்கும், பேஷண்ட்ஸ் வலிக்கும்.
இவரே வலிக்குதுங்கிற சின்ன பையன் தான் இவரே வலிக்குதுங்கிறாரு. இப்போ நரம்புலாம் புடச்சிக்கிட்டு இந்த நரம்பில் ரத்தம்லாம் நிற்கும். சரிங்களா? இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய பாடி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரத்தம் சுற்றி வர்றது தான் ரத்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் நேரத்தில் ரத்தம் ரெஸ்ட் எடுத்து தான் மேலே போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரத்தம் கெட்டு போய் கருப்பாயிடும். ஃபஸ்ட்டு கருப்பாகி அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீர் கோத்துட்ருக்கோம். ரத்தம் கெட்டு போனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீர் கோத்துட்ருக்கோம். அந்த நீர் கோத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கருப்பாகி ரத்தம் கெட்டு போயிடும். நம்ம இங்கே இருக்கிற ரத்தத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு சுகர் வந்து தானாக வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு சரியாகுதுனால அப்புறம் சுகர் வராமல் மேற்கொண்டு அதிகப்படுத்தாமல் இது நல்லா பார்த்துக்கும். இந்த இடத்துல இந்த ரத்தம் கெட்டு போனதுனால தான் விரலை வெட்டு காலை வெட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற ரத்தத்தை மேலே அனுப்பி மோஷன் வழியாக கீழே இறக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு சுகர் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் நேரடியாக வந்து ஃபோன் பண்ணி கற்றுக்கலாம், இல்லைன்னா நேரடியாக வைத்தியத்துக்கு வரலாம். சரிங்களா? பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நரம்பு தெரியுதுங்களா? இந்த இடத்துல இப்போ நரம்பு புடச்சிட்டு இருக்காரு. இந்த நரம்பை தான் நேராக வரும். இது சையாட்டிக் நரம்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 3 நரம்பு இருக்குது. இந்த 3 நரம்பும் அப்படியே சாதாரணமாக வந்து இந்த இடத்துல முடியும். இந்த இடத்துல வாட்ஸ் வந்து இந்த நரம்பு இப்படியே வருது, இங்கே வந்து இந்த இடத்துல முடியுது இந்த நரம்பு. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த கால்லையும் நல்லா அப்படி இழுத்துடும். நரம்பு நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ரத்தம் போகிறது. இதை நல்லா இழுத்தோடு அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும்தான் வலிக்கும். 3ஆவது வாட்டி செய்யும்போது அவங்களுக்கு மசாஜ் மாதிரி நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சால் நல்லா தான் இருக்குமாங்க. நிறைய பேர் கால் வலிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் ஏறி மிதிப்பாங்க, குழந்தைங்களை மிதிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இந்த நரம்பை நம்ம இந்த ஒரு நரம்பை மட்டும் இழுத்து விட்டாலே உங்களுக்கு பியூராக சரியாகும். சரிங்களா? முன் பகுதி இந்த மாதிரி தான் தேய்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து வரணும் நரம்பு. அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. இந்த நரம்பு பார்த்திங்கன்னா இந்த பட்டக்ஸ்லேருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி வரும். அப்படி இது நெத்தியிலிருந்து வருது. இந்த நரம்பு நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு இங்கேருந்து தான் தேய்க்கணும். இப்படியே தேய்ச்சி விட்டு கீழ் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருணும். இது பின்பகுதி தேய்க்கிற முறை. இதுவே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பட எல்லாம் இங்கெல்லாம் நிறையா இருக்குது. இந்த ஜாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல நல்லா எண்ணெயை முதல்ல ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா எண்ணெய் நல்லா முட்டியெல்லாம் போட்டு நல்லா இப்படி ஊற வச்சு, நான் இவர் கொஞ்சம் தான் எண்ணெய் தடவுறேன், ஆனால் நீங்கள் நல்லாவே எண்ணெய் தடவை ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல 4 வருமா பிடிக்கும். இந்த பாயிண்ட்டை லேசாக இப்படி பிடிச்சி விட்டு இந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். இப்படி ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது காலை நேராக வச்சு ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டு இந்த நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து நம்ம குறி பக்கத்தில் இப்படியே ஜாயிண்ட் ஆகி இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி வருது நரம்பு. உங்களுக்கே தெரியும், இது காலில் நல்லாவே இருக்குது நரம்பு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து இது கீழே இறங்கி அப்படியே வந்து இந்த வழியாக நரம்பு இருக்குது. இப்போ அதே பொசிஷனில் தான் நம்ம தேய்க்கணும். இங்கே நம்ம தேய்க்க முடியாது, இது வீடியோலெல்லாம் காட்ட முடியாது, நேரில் தான் நம்ம காட்ட முடியும். இப்போ இங்கேருந்து நான் தேய்க்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே தேய்ச்சி நல்லா கெட்டியமாக இந்த எலும்பை ஒட்டி 2 கையில் தேய்ச்சி இந்த இடத்துல கொண்டு இந்த மாதிரி ஒரு 20 வாட்டி 30 வாட்டி தேய்க்கணும். கால் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கூட தேய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃபுல்லாக இப்படி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி விட்டு இந்த பக்கம் ஒரு நரம்பு இருக்குது, அது இந்த வழியாக வந்து இப்படி கிராஸாக வரும். இப்படி கிராஸாக வரும். நீங்கள் அக்கு ப்ரெஷர் சார்ட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. அந்த நரம்பு அப்படியே இப்படி வந்து இந்த இடத்துல முடியும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க, இப்படியே வந்து பாருங்கள் இந்த இடத்துல இப்படி முடியுது. அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கட்டை விரலை தான் தேய்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 விரலை இப்படி இழுத்து விடுறோம், இந்த பக்கம் கட்டை விரலை தான் வரட்டும். இப்படி கட்டை விரலை கரெக்டாக இழுத்து விடுறோம். நல்லா வலிக்கும். வலி இருக்கிறவங்களுக்கு இது தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பாதி விதமான வியாதி காலில் நிற்கிற ரத்தத்தினால வர்றது தான். இந்த காலில் இங்கே நிற்கிற ரத்தத்தை நம்ம எடுத்து விட்டோம்னாவே பாதி வலி சரியாக போயிடும். சரிங்களா? இது வந்து சூப்பராக பண்ணுங்கள். தெரியலன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. இன்னும் பாருங்கள், இந்த பாதத்தில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஸ்டிக் இருக்கும். இது அமேசானில் போட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பூரா சளி பாயிண்ட், சளி சம்மந்தப்படுது. நுனி பூரா சளி தான், இந்த இடம் பூரா சளி பாயிண்ட் தான். இதை நல்லா ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்.
நல்லா ஸ்டிமுலேஷன் கொடுத்து இந்த கட்டை விரலை நல்லா உள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா கையிலையும் செய்யலாம், கையில் பலம் இருந்தால் நிறையா செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் கட்டை ஒன்று வாங்கிட்டு நல்லா அழுத்தி செய்யும்போது சளி பூரா கரைஞ்சிடும். சரிங்களா? இப்போ கால் சார்ந்த ஒரு பூரானே உங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறது எப்படின்னு எல்லாம் முழுசாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்து செய்யுங்க. சில விஷயங்கள் குருமுகமாக இருந்து செய்யும்போது தான் சிறப்பாக இருக்கும். குரு தொட்டு போட்டாமல் சுட்டு போட்டால் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. குருமுகமாக இருந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எளிமையான முறையில் எப்படி வர்மக்கலை கிளாஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நான் எளிமையாக கற்றுத்தரேன். இங்கே ஒரு நம்பர் 2 பேர் மட்டும்தான் வருவோம் கிளாஸுக்கு. சிறப்பாக இருக்கும் கிளாஸு. என்னுடைய பெஸ்ட்டை நான் தருவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும். வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும். 182 வர்ம புள்ளிகளுக்கும் 7 நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம். ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம். நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது. சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது. சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும். தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம். தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும். வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்மக்கலையை கற்றுக்கொள்ளலாம். பயிற்சி முடிந்த பின் சான்றிதழ் வழங்கப்படும். அறிவோம், தெரிவோம், நலம் பெறுவோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ், பொன்னம்மாபேட்டை, சேலம். கால் 9443559081. நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு.